மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன்ப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாம் கவர் பண்ணு. வாங்க போலாம். ஓ தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன ஸ்மால் கெட் டுகெதர் தான். நீங்க அவசியம் கலந்துக்கணும். இட்ஸ் a small coffee break மேடம். ஹரி ஹரி மேடம் கேமரா கொண்டு வா. ஃபாஸ்ட் செட் பண்ணு. சரி மேடம். கொஞ்சம் முன்னாடி நிக்காத. ஏன்பா கொஸ்டின் கேட்கறதுக்கு நல்லா தானே போட்டிருக்கீங்க? ஆமா சார். பிரியங்கா 1 minute ப்ளீஸ். தேங்க்யூ. இது வரேன். ஏம்மா Yes, sir. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆர்டர்ல தான் கேட்க போறீங்க? Yeah, ஆமா சார். மாத்திராதீங்க, I'll get confused. ஓ நோ நோ ஷூர் சார். டேய் இந்த பேப்பர் வேணுமாடா? இதுக்கு நான் போறதுக்கு முன்னால இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்க, பாத்துறேன். இப்போ கொண்டு வரேன். 1 hourல முடிடுங்க. क्वेश्चनर இங்க தான வச்சு. பேப்பர் எங்க? ஹிந்துவா தந்தியா? ஐயோ எங்க போச்சுனே தெரியலையே. பரபரப்பா சாப்பிட்டியா? எப்பா உன்னதான்ப்பா தேடிட்டு இருக்கேன். என்னையா டயர் கட்டில தேடுற? அந்த கொஸ்டின் பேப்பர் கொடு. என்னையா நைட் அடிச்சதுன்னு தெரியலையா? என்ன கொஸ்டின் பேப்பர்? எப்பா அது வரதராஜனுக்காக எழுதின கொஸ்டின் பேப்பர். அது கிடைக்கலன்னா அந்த பொண்ணுக்கு வேலை போயிடும். யோப்பா எனக்கு ஒன்றும் புரியல. என்னையா கொஸ்டின் பேப்பர்? எப்பா நீ நின்னியே டேபிள் பக்கத்துல வச்சுது நீ பார்த்தல. என்ன ஓல இந்த பேப்பர் வேணுமாடா? சோக்கா நடிக்கிறான் அவன். நோ கொஞ்சம் கொஞ்சமா வேணா எல்லாரும் வரணும்ல. ஏய் எல்லாம் நல்லபடியா போட்டு கொடுங்க. பசங்களா யாருக்கு சுண்டல் வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சுகன் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுடா, சீக்கிரம் உள்ள வா. ஏய் பர்சங்க டேபிள் மேல இருந்து ஆரம்பிக்கலாமா? சார் அந்த எழுதி வச்ச பேப்பர். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இல்லை சார், இப்போ உங்கள் டிவி சேனல்காரங்களே கேள்வி கேட்குறாங்க. ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி பப்ளிக் கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும்ல சார்? எக்ஸ்கியூஸ் மீ என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை ஸ்டாஃப் தான் சார். அது எங்களுக்கு தெரியுங்க. முதல்ல இன்டர்வியூ பண்ணிட்டு கிளம்பு. இல்லை சார், சார்கிட்ட ஒரு நிமிஷம். கிளம்பு. சார் சாரி சார், அவன் எப்பவுமே அப்படிதான் விளையாட்டா ஏதாவது கேட்டுட்டே இருப்பான். இல்லை மாமா, வெளியிலலாம் சாரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. கேள்விலாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு பேசுகிறதா சொல்கிறாங்க. உங்களை ரோல் மாடல் நினைக்கிறேன். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது சார். ரோல் மாடல், தட்ஸ் நைஸ் டு ஹியர். என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? 1959 கோயம்புத்தூரில் ஒரு சாதாரண விவசாயியான ராமசாமிக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் மானா பிறந்தவர் சார் நீங்கள். உங்கள் பாட்டனார் வரதராஜ மில்லையாரோட பேர் தான் உங்களுக்கு வரதராஜன். பிரியங்கா, will you please excuse? ஓகே. போம்மா, ஒன்றும் தெரியாமையே வந்துடுங்க. கேமரா ஆன் கையிலே கொடுத்துருங்க. மக்களுக்கு சொல்லு. 1959 கோயம்புத்தூரில் ஒரு சாதாரண விவசாயியான ராமசாமிக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் மானா பிறந்தவர் தான் நம்ம வரதராஜன் சார். இவங்க பாட்டனார் வரதராஜ மில்லையாரோட பேர் தான் இவருக்கு வரதராஜன் வச்சாங்க. வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் மட்டும் ஏழ்மையிலே தான் வளர்ந்துருக்கார். ஏன்னா இவங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகிகள் பசியால் வாடும்போது இவங்க சொத்தெல்லாம் விற்று கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு நாளும் அவர் சொத்து போச்சுன்னு கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா நம்ம வரதராஜன் சார் தான் அவர் சொத்தா நினைச்சார். அவர் தான் இன்று இளைஞர்களின் ரோல் மாடல் மிஸ்டர் வரதராஜன். 1972 தனியால அவர் சென்னைக்கு வந்தப்ப அவர் வேறு யாரையும் நம்பி வரல. அவர் உழைப்பை மட்டும்தான் நம்பி வந்தார். சென்னையில் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கிறார். 1972 சென்னைக்கு வந்த வரதராஜன் ஒருபொழுதும் தனது பசிக்காக யாரிடமும் நின்றது கிடையாது. சாதாரண துணிக்கடையில் ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய தொழிலதிபராக இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய உழைப்பு. இவரோட உழைப்பு தான். உங்களை மாதிரி வரணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஓ நோ நோ நோ, காலெல்லாம் வந்துக்கிட்டு. இந்தியாவிலேயே டாப் 10 பணக்காரர்களில் உங்கள் பேரும் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? எனக்கு இந்த நம்பர் 1 நம்பர் 2 இல்லை லாஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. சார் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. ரீசெண்டாக நடந்த குவாரி கொள்ளையை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. யூ see, யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். ஆமாம். ஆனால் ப்ரூவ் பண்ணணும், லீகலாக ப்ரூவ் பண்ணணும். அந்த கிரானைட் கம்பெனிக்கு நான் ஓனரே கிடையாது. ஓ, இட் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் இன் மை நேம். அப்புறம் எப்படி? எனிஹவ், தேங்க் யூ. நைஸ் டாக்கிங். இட் வாஸ் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. தேங்க்யூ சார். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சுகன் சார். ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ். எப்படி என்னை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? எப்போல்லாம் டவுனாக இருக்கோ அப்போல்லாம் உங்கள் புக்ஸ் தான் சார் படிப்பேன். அது படித்த உடனே ஒரு டானிக் குடிச்ச மாதிரி அப்படியே எனர்ஜி ஆயிரும் சார். அதான் அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. மாமா நம்ம கிளம்பலாமா?
வெயிட் தம்பி மெட்ராஸில் எங்கே இருக்கீங்க? கோடம்பாக்கம் தான் சார். ஓ எங்கள் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க சார். சரியா? ஆமாம் சார். அப்படிதான் இருக்கணும். சார் ஆமாம். ஓ ஹாய் சார். வேர் இஸ் த மேரேஜ்? சென்னையில் தான் சார். சரி, சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக வந்துடுறேன். Thank you. ஓகே, நைஸ் மீட்டிங் யூ ஆல். தேங்க்யூ சார். பாய். See you சார். ஆ தேங்க்யூ. தேங்க்யூ சார்.